அவர் சூப்பர் ஸ்டாருங்கிறது இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் 16 வயதுலேயே அதை நான் கண்ணார பார்த்துவேன். என்னென்னா அதுக்கு எங்கள் டைரக்டருக்கு ஒரே ஒரு அசிஸ்டன்ட் நான் தான், பாலகுரன் இருந்தார், அவர் அசோசியேட்டு, நான் ஒருத்தன் தான் அசிஸ்டண்ட்டு. ஸோ இவருக்கு போய் கதை சொல்ல போகிறது, இந்த சீன் சொல்லும்போது டைலாக் சொல்கிறது நான் தான். அப்போது அவருக்கு தமிழ் படிக்க வராது, அதனால் வந்து இன்னொரு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் சொல்லுவேன், டைலாக் கேட்டு பிஸ் பிஸ் இன்னொரு தடவை சொல்லுவேன். அப்புறம் ஒரு 3 தடவை சொல்லுவேன். அப்புறம் 3-4 தடவை சொன்னதுக்கப்புறம் போதுங்களா, போதும் அப்படின்னு நான் ஏதோ பேசிக்கிட்டு ஏதோ வேறு ஏதோ டைலாக் ஏதோ பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்த்தா செவத்துக்கிட்ட போய் நின்று பேசிட்டு இருப்பார் அந்த டைலாக். அப்புறம் இப்படி போயிட்டு வந்தேன்னா மரத்துக்கிட்ட போய் பேசிட்டு இருப்பார். அப்போ நானே எண்ணிகிட்டே இருப்பேன், எவ்வளோ வேலை தான் பேசுகிறாரு, சாப்பிட்டு கூப்பிட்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ சும்மா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக வரல. ஸோ அப்போ இருந்தே அவர்கிட்ட அந்த ஸ்பார்க் இருந்தது, அந்த உழைப்பு இருந்தது.